ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான சமையல் நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கீரை எப்படி தாளிச்சிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு அதை காமிக்கலாங்க. எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம். கடுகு நல்லா வெடிக்கிட்டு. கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. இப்போ வெட்டி வச்ச சின்ன வெங்காயமும் மிளகாய் சேர்த்துக்கலாம். அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஏன்னா வீட்டில் தான் பறிச்ச கருவேப்பிலை. இப்போ நல்லா வந்து சின்ன வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக நல்லா வதங்கணும். பொன்னிறமாக வதங்கும்போது நல்லா ஒரு வாசனை வரும் பாருங்கள், நல்லாயிருக்கும். அதனால் அந்த வாசனை வர வரைக்கும் வதக்குங்க. பாருங்கள், நல்லா பொன்னிறமாக வதங்கிருச்சு. பாப்பா கூட கேட்பேன், எப்படிம்மா நீங்கள் வந்து வதங்கும் போது தாளிக்கும் போது ஒரு வாசனை வருதுன்னு. அது இதுதாங்க, நல்லா பொன்னிறமாக வதங்கிடணும். இப்போ வந்து நம்ம கீரை சேர்த்துக்கலாம். பாருங்கள், கீரை வெட்டி வச்சுருக்குறோம், கீரை சேர்த்துக்கலாம். கீரை சேர்த்தியாச்சு. இதில் ஃபஸ்ட்டு தண்ணி சேர்த்தக்கூடாது. நல்லா வந்து இந்த எண்ணெயிலே வதங்கணும். எண்ணெயிலே வதக்கலாம் நல்லா. இப்போ பாருங்கள், அவ்வளோ கீரை வந்து கொஞ்சமாக கீரை நல்லா வதங்கிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பார்த்திங்கன்னா உப்பு போட்டுக்கணும். பாருங்கள், கல் உப்பு தான் போட போகிறேன். இன்னும் இதில் தண்ணி சேர்த்துக்கல. இது வந்து அந்த தாளிப்படியே வந்து வதங்கிட்டு இருக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ கீரை போட்டேன். இப்போ கொஞ்சமாக கீரை ஆயிடுச்சு. இதில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுலேயே தண்ணி வருது பார்த்திங்களா. அதனால் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி தான் நல்லா வதக்கி விட்டு தண்ணி அதுலேயே வரும். அந்த தண்ணியை பார்த்துட்டு தான் நம்ம தண்ணி மேலே தண்ணி ஊற்றிக்கணும். அப்புறம் நல்லா கிளறிக்கணும். அப்புறம் இது கிளறி முடிச்சு முற்போடு இதுலேயே போட்டனாலும் கரண்டி சூடாயிடும். அதுக்காக நம்ம ஒரு தட்டு வந்து இப்படி தனியாக வச்சுக்கணும். தனியாக வச்சு அந்த தட்டில் வச்சுக்கணும். எடுத்து நம்ம கிளறிக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இப்போ வேகட்டும். இப்படியே வேகட்டும். இப்போ பாருங்கள், இப்போதைக்கு மட்டும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். சரிங்களா? கொஞ்சமாக தண்ணி சேர்த்தி ஒரு அரை டம்ளர் இல்லைன்னா ஒரு 3/4 டம்ளருக்குள்ளே தான் சேர்த்தணும். நிறையா சேர்த்தக்கூடாது. ஏன்னா அதுக்குள்ளேயே தண்ணி இருக்குது. சரிங்களா? இப்படியெல்லாம் மட்டம் பண்ணி விட்டு அப்படியே வேட்டு விட்டுருங்க. மூடி போட்டு மூட வேண்டாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான தேங்காய், அருமையான தேங்காய் பாருங்கள் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இது சீவி தேங்காய் திருவுள்ள திருவிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாரு ரெடி ஆகிடுச்சு. நான் மூடவே இல்லை கீரையை. அதாவது மூடி வைக்கி நான் சமைக்கவே இல்லை. கொஞ்சம் கையில் வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. இப்போ துருவி வச்ச தேங்காய் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நல்லா கிளறிக்கலாம். ஏன்னா கீரையில் வந்து தண்ணி இருக்கக்கூடாது. சொதனை இருந்தால் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. சரிங்களா? நல்லா கீரையை தண்ணியில் சுண்டுற வரைக்கும் வற்றிக்கணும், கிளறிக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக கீரை ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்களா? பாருங்கள், அதாவது தண்ணியே கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. சிம்பிள் தான், டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இது பார்த்திங்கன்னா என்ன தண்ணிக்கிறேன், பச்சை தண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.